அவர்களோ மதீனாவிலே எந்த வீட்டை மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அமைத்தார்களோ மரணிக்கும் வரை அதுதான் வீடு. அதை விட ஒரு செங்கல் அந்த வீட்டில் கூடவில்லை, ஒரு மண் கட்டி கூடவில்லை. மதீனாவில் வந்த நேரத்தில் அது வீடோ, அவர் மரணித்ததும் அதே வீடுதான். அந்த வீட்டில் ஒரு கம்பு குச்சி கூடவில்லை. செல்வமாக செழிப்பாக வாழ்ந்தார்களா? நபிகளாருடைய வீட்டை பற்றி ஆயிஷா நாயகி அறிவிப்பார்கள், இரவு நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்காகவே தொழுவார்கள். அவர்கள் சுஜூதுக்கு வருகின்ற பொழுது என்னுடைய காலை நான் மடக்கிக் கொள்வேன், அவர்கள் நிலைக்கு போனால் காலை நீட்டிக் கொள்வேன். நபிகளாருடைய வீட்டிலே உலக தலைவர், இத்தனைக்கும் அவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற நிலைமையில் இது சாதாரண காலம் அல்ல. அவர் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் இப்ப ஆன்மீக தலைவராக இருந்து ஜனாதிபதியாக மதீனாவில் வாழுகின்ற பொழுது அவருடைய வீட்டிலே ஒருவர் தொழவும் ஒருவர் தூங்கவும் இடம் கிடையாது. மனோதத்துவ ஞானிகள் இப்படி வாழ்ந்து காட்டிவிட்டு தான் நாங்கள் நிம்மதி தருவோம் என்று சொல்லுகின்றார்களா? பொருளாதாரம் இல்லாத ஏழைக்கு பாடங்கள் படித்துக் கொடுத்தால் அவனுக்கு நிம்மதி கிடைக்குமா? நபிகளாருடைய வாழ்க்கையை படிப்பதில் நிம்மதி கிடைக்குமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்ந்த வீடு கதவில்லாத வீடு, ஒரே ஒரு பாய்தான். வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு பாய்தான். பகல் நேரத்தில் தொங்கவிடப்படும், இரவு நேரத்தில் அதிலே கணவன் மனைவி தூங்கிக் கொள்வார்கள். பாம்பு, விஷஜந்துக்கள், பூச்சி புழுக்கள் எது வந்தாலும் அவர்களுடைய மேனிக்கு மேலால் தான் போக வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தனைக்கும் தேச தலைவர் அவர். அவருக்கு தங்கத்தால வீடு கட்டி வாழலாம். செல்வ செழிப்புள்ளவர்கள் கண் முன்னால் நிற்கிறார்கள். நபிக்கு என்று சொன்னால் ஒரு சொட்டு விரலை காட்டினால் தங்கத்தால வீடு கட்டி கொடுப்பார்கள். நபிக்காகவே சாகக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஏன் இந்த வாழ்க்கை வாழ வேண்டும்? இதெல்லாம் நினைத்து அவர் அழுதார்களா? அவளுக்கும் செல்வத்தோடு வாழ்ந்துவிட்டு வந்தவருடைய நிலைமைதான் இப்பொழுது அவருடைய வீடு இது. இதுல வாழுகின்றேன் என்று சொல்லி ஏதாவது உள்ளத்திலே ஒரு நிமிஷமாவது அவருக்கு கவலை வந்ததா? கண்ணீர் வடித்தார்களா? யாராவது மறுமையில் இதெல்லாம் கிடைக்கும், ஆறுதலாக இருங்கள் தூதரே என்று அவருக்கு மன நிம்மதி கொடுத்தார்களா? ஏன் அவருக்கு இப்படி வாழ முடிந்தது? என்னால் முடியுமா? உங்களால் முடியுமா? இன்றைக்கு மரத்தடியில் வாழ்பவனுக்கு கூட இதைவிட இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு தலைவருடைய வாழ்க்கை. இது எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை. அதனால் தான் அவருடைய சுன்னாவுக்காக வேண்டி சாக துடிக்கின்றோம். எந்த ஒரு மார்க்க விஷயத்தையும் கூடுதல் குறைத்தல் பண்ண வேண்டாம் என்று ஏன் தெரியுமா அலைகின்றோம்? அவர் இப்படி வாழ்ந்ததனால். செல்வ செழிப்போடு வாழ்ந்து வண்ண வண்ண ஆடை அணிந்து மிகப்பெரிய பொக்கிஷங்களோடு வாழ்ந்து அவர் மார்க்கத்தை சொல்லி இருந்தால் இன்றைய வரைக்கும் இந்த மார்க்கம் இருந்திருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் நேரத்தில் வருவார்கள். ஆயிஷா நாயகிடத்தில் கேட்பார்கள், ஹல் இந்தக்கும் ஷைஉன், உங்களிடத்தில் ஏதாவது இருக்கின்றதா? சாப்பிட ஏதாவது இருக்கின்றதா? இது ஒரு ஜனாதிபதியின் கேள்வி. இதெல்லாம் அவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்ற பொழுது கேட்கின்ற கேள்வி. நபிகளார் கேட்கின்ற கேள்வியை பாருங்கள். ஏதாவது சாப்பிட இருக்கின்றதா? ஏதாவது இல்லாத ஒரு வீடு காட்ட முடியுமா? ஒரு பிஸ்கட் இல்லாத ஒரு வீடு காட்ட முடியுமா? ஒரு பிடி அரிசி இல்லாத ஒரு வீடு காட்ட முடியுமா? ஒரு கரண்டி தேயிலை, ஒரு கரண்டி சீனி, ஒரு கரண்டி பால் இல்லாத ஒரு வீடு காட்ட முடியுமா? யாருக்காவது கை உயர்த்த முடியுமா? தலைவருடைய வீட்டில் ஒன்றும் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இதன் அனசாயிம், அப்ப நான் எதுக்கு பசியில் இருப்பது? நான் நோன்பு பிடிக்கின்றேன். பேமெண்ட்ல வாழ்றவனுக்கும் அன்றைய நாளுக்கு தேவையான சாப்பாட்டு வசதி இருக்கும். அது கூட நபிகளாருடைய வீட்டில் கிடையாது. அவர் உள்ளத்துக்கு ஆறுதல் சொன்னால் பொருந்தும். அவர் வாருங்கள், என்னிடத்தில் நிம்மதி இருக்கின்றது, என்னை படியுங்கள், நான் சொன்னால் நிம்மதி கிடைக்கும் என்று சொன்னால் எல்லோருக்கும் இது பொருந்தும். முஸ்லிமுக்கும் பொருந்தும், காபிருக்கும் பொருந்தும். வெறுமனே பஞ்சு மெத்தையில் வாழக்கூடியவர்கள், உயர் ரக பல இலட்சக்கணக்கான ரூபாய்களுக்காக வேண்டி மாட மாளிகையிலே வாழ்ந்து வண்ண ஆடை அணிந்து செல்வ செழிப்போடு வாழக்கூடியவர்கள், நாங்கள் நிம்மதி தருகின்றோம் வாருங்கள் என்று சொன்னால் இது ஏட்டு சுரக்காய் போல் இருக்குதா இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்குமாறு அல்லாஹ் சொல்லுகின்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன். அங்க வாருங்கள், அங்க பார்த்தால் நிம்மதி கிடைக்கும். இந்த நபிகளாரை படித்தால் யாருக்குத்தான் நிம்மதி கிடைக்காமல் இருக்கும்? எந்த பிரச்சனைக்குத்தான் நிம்மதி கிடைக்காமல் இருக்கும்? எல்லோருடைய உள்ளத்துக்கும் ஆறுதல் கிடைக்குமா இல்லையா? அவருடைய வாழ்க்கையில் ஆறுதல் இருக்கின்றது, நிம்மதி இருக்கின்றது. இதெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் தேம்பி தேம்பி அழுதார்களா? செல்வமாக இருந்துதானே இந்த நிலையில் வாழுகின்றார்கள். அழுது கொண்டு ஏன் அவர் திரியவில்லை மதீனாவில்? நான் ஒரு பொறுப்புல இருக்கிறேன், அந்த பொறுப்பு ஒரு நாளைக்கு கேட்பான். என்னுடைய கழுத்தை பிடித்து மறுமேல அல்லாஹ் கேட்கக்கூடாது. விசாரணை கூண்டுல என்ன கேட்பான்? அன்தும் மஸ்ஊலுன அன்னி யௌமல் கியாமா, உங்களிடத்தில் என்ன பத்தி விசாரிப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பொறுப்புணர்ச்சி தான் இந்த நிம்மதியை அவருக்கு கொடுத்தது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் சொல்லுவார்கள், யத்தி அலைனா ஹிலால் ஷஹர், ஒரு மாதத்துடைய தலைப்பிறை வரும். சும்மா யத்தி அலைனா ஹிலால் ஷஹர், அடுத்த மாதத்துடைய தலைப்பிறை வரும். இப்படி 3 மாதத்துடைய தலைப்பிறை வரும். நபிகளாருடைய மனைவிமார்களுடைய வீட்டிலே அடுப்பு மூட்டப்படாது. 3 மாத காலமாக அடுப்பு மூட்டப்படாது என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு உரட்டு கிடையாது 3 மாதமும். நாவுக்கு ஒரு சுவை, நாவுக்கு ஒரு இனிப்பு, நாவுக்கு ஒரு இன்பம், ஒரு தேநீர் 3 மாதம் கிடையாது. இது தலைவருடைய நாவு. உலக தலைவர் எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவுக்கு 3 மாதமாக ஒரு சுவை கிடையாது. வெறுமனே தண்ணீரும் பேரிச்சம்பளமும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் நினைத்து அழுதார்களா? சீமானாகத்தானே எல்லாம் போட்ட மாதிரி வித்து ஓடி வந்தாரு. கதீஜா நாயுடைய சொத்துக்களை ஷாமுக்கு கொண்டு போய் பெரும் செல்வந்தராக இருக்கின்ற பொழுதுதானே ஒரு பிடி கூட எடுத்துக்கொள்ள முடியாமல் மதீனாவுக்கு ஒரே ஒரு தோழரோடு வந்து சேர்ந்தாரு. இப்ப வீட்டு நிலம் என்ன தெரியுமா? 3 மாதமா நாவை நலைத்துக் கொள்வதற்கு ஒரு தேநீர் கிடையாது. இதனால் தான் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் நிம்மதி இருக்கின்றது, என்னை படியுங்கள், நான் நிம்மதி தந்தால் பொருந்தும் என்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஏன் இதெல்லாம் வைத்துக்கொண்டு சஞ்சலம் இல்லாமல் எப்படி வாழ முடிந்தது? நான் ஒரு பொறுப்புல இருக்கிறேன், அந்த பொறுப்புணர்ச்சி என்னிடத்தில்